வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு தலைப்பு என்ன கேட்டாங்கன்னா, கடன் பிரச்சனை தீர. சரிங்க. கடன் ஏன் ஏற்படுது? ஜாதகப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேசிக்கா சொல்லக்கூடிய விஷயம் 6 குடையவன். ருண, ரோக, சத்ரு, ஸ்தானாதிபதி பலம் பெற்றால் கடன் ஏற்படுது. ராகு தசையில் கடன் வருது. குரு இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து குரு தசையில் கடன் வரும். சுக்கிர தசையிலையும் கடன் வரும். சரி, எல்லா தசையிலையுமே கடன் வரும்னா எப்படி சார்னு கேட்கலாம், வரும். ஆனால் அந்த கடனில் பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா பேசிக்காக 10 பேர் கடன் வாங்கினவங்க வந்தாங்கன்னா 5 பேர் தான் அடிப்படையாக கடன் தேவைன்னு வாங்கியிருப்பாங்க. மிச்சம் 5 பேர் அவங்களுடைய படோடபமான வாழ்க்கை, அதாவது என்ன சொல்கிறதுனா லக்ஸரியான வாழ்க்கைக்காக தான் கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த கடனோட அடிப்படையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டாவே பாதி பேர் கடன் வராது. முதல்ல வராதுக்கான வழி, அப்புறம் தீர்றதுக்கான வழி. அடிப்படை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வீடு வாங்கிடுவாங்க. அவங்கள பார்த்து இவரும் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு 60 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குவார். 50 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பார் பேங்க்கில். அப்போ அது யாரோட வீடு? பேங்க்கோட வீடு. இதையும் பலமுறை சொல்லியிருக்கோம். ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. கார் தேவையான்னு பார்க்கணும், எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கணும், அதுக்கான டிப்ரிஷியேஷன் என்னன்னு பார்க்கணும். நீங்கள் கார் வச்சுக்கிறதுனா நான் குறையே சொல்ல. நிறைய பேர் தேவையில்லாமல் கார் வாங்கி ஓட்டாமல் வச்சுருப்பாங்க. அது ஒரு மன அமைப்பு தான். அவர் வாங்கிட்டார், எங்கள் அண்ணன் வாங்கிட்டார், எங்கள் சித்தப்பா வாங்கிட்டார், எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் வாங்கிட்டார், என் ஒய்ஃபோட தம்பி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. சரி, கார் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, 12 லட்ச ரூபா ஒரு காருன்னா 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு 9 லட்ச ரூபா கடன் வாங்குறோம். அப்போ அது யாரோட காரு? ஒன்று ஹெச்டிஎஃப்சி, இல்லைன்னா ஐசிஐசிஐ பேங்க், இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வாங்கி அதுக்கு வட்டி கட்டிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத கடன். இந்த மாதிரி வாங்கக்கூடாது. ஒரு கல்யாணத்துக்காக கடன் வாங்கினேன் சார், இன்சூரன்ஸ் போட மறந்துட்டேன், உடல்நலத்துக்காக கடன் வாங்கினேன், அடுத்தது பிள்ளைகளோட படிப்புக்காக கடன் வாங்கினேன், இந்த மாதிரி அத்தியாவசியமான கடன் வாங்கிட்டேன் சார், இந்த பணம் வரும்னு வாங்கினேன், ஆனால் அது வராமல் போயிடுச்சு, நான் மாட்டிட்டேன். எங்கள் அப்பா தருவார்னு வாங்கினேன், எங்கள் மாமா தருவார்னு வாங்கினேன், எங்கள் மாமியார் தருவாங்கன்னு வாங்கினேன், ஆனால் அது என்னால் தீர்க்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு வழிமுறை எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கிறது. கடன் தீர அது இந்த கடன் ஆதி காலத்துலேருந்தே யோசிச்சு, கடன்னா கர்ம கடனும் இருக்குங்க. நம்ம செஞ்ச பாவங்களுக்கான கடன் தீர்றது. ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்காம இருந்திருப்போம், அது அடுத்த ஜென்ம வரலும் தொடருங்க. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான அமைப்பு உண்மையிலே தப்பு பண்ணி அடுத்தவங்களோட வயிற்றுச்சலை கொடிக்கிறது. அந்த மாதிரி தப்புக்கெல்லாம் அதுவும் கடன் தான். ஸோ இந்த மாதிரி கடன் தீர்றதுக்கு நிறைய பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். அபிராமி அந்தாதியில் அதுக்கான பாடல்கள் இருக்குது, திருப்புகளில் அதுக்கான பாடல்கள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் நான் விவரமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர்து ருண நிவாரண ஸ்தோத்திரம் தான். அந்த ருண நிவாரண ஸ்தோத்திரம் தேவதாகாரிய சித்தியத்தம்னு ஆரம்பிக்கும். அந்த ஸ்தோத்திரத்தை அந்த ஸ்லோகங்களை திரும்ப 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 ஒரு நாளைக்கு 3 முறை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கடன் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1. 2வது, பைரவருடைய மூல மந்திரம் ஓம் ஏம் ஐம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ரீம் ரூம் வம்சக ஆபதோதாரணாய அஜாமில பந்தனாய லோகேஸ்வராய ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய மம தாரித்ரிய வித்வேஷனாய ஆம் ஸ்ரீ மகாபைரவாய ஸ்வகான்னு வரும். நிறைய மூலமந்திரம் இருக்குது. இது முக்கியமான மூலமந்திரம். ஒவ்வொரு கிரகத்துக்குமே பிராண தேவதை பைரவரில் வருது. இதில் செவ்வாயோட பிராண தேவதை மந்திரம் கடன் தீர்க்க. ரொம்ப பெருசாக நம்ம போக வேணாம். இந்த பைரவருடைய மூல மந்திரத்தை ஒரு 48 நாட்கள் என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு அஷ்டமி நவமி இல்லாத நாட்களாக பார்த்து, ஏன்னா அஷ்டமி நவமி ஒன்றும் கெடுதல்லாம் கிடையாது, பைரவருக்கு அஷ்டமி விசேஷம். ஆனால் கடன் தீரன்னு ஆரம்பிக்கும்போது அஷ்டமி நவமி இல்லாமல் ஒரு சனிக்கிழமையில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்புறம் எப்போ வேணால் ஜெபம் பண்ணிக்கோங்க. காலையில் 4:30 மணி அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி வில்வ இலைகளை டெய்லி வாங்கி வச்சுக்கோங்க, பறிச்சாந்து வச்சுக்கோங்க. கோயிலேருந்து பறிக்காதீங்க, வெளியில் இருக்கக்கூடிய வில்வ மரங்கள்லேருந்து பறிங்க, இல்லை வில்வ இலைகளை விலை கொடுத்து வாங்கியாந்து வச்சுக்கோங்க. இந்த பைரவரோட மூல மந்திரத்தை எவ்வளோ முடியுமோ, குறைந்தபட்சம் 33, அதிகபட்சமாக இந்த பைரவருடைய மூல மந்திரங்கள் குறைஞ்சபட்சம் 33, அதிகபட்சமாக 51, 48 இந்த மாதிரி படிங்க. கல்கண்டு திராட்சை நிவேதியமாக வச்சுங்க. வேறு ஏதாவது பழங்கள் வச்சுக்கலாம், தேங்காய் வச்சுக்கலாம். டெய்லி இந்த பைரவருடைய மூலமந்திரத்தை சொல்லி சொல்லி ஒரு 48 நாள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது 2வது பரிகாரம். 3வது, செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் அங்காரகன் வழிபாடு 7 to 8 மணிக்குள்ளே அங்காரகனுக்கு ஒரு விளக்கு 3 நல்லெண்ணெய் தீபம், இல்லைன்னா ஒரு தேங்காயை உடைச்சி 2 முடியில் நெய் விட்டு தீபம் போட்டு எங்கேயா விளக்கேற்றுற இடத்துல வச்சு அங்காரகனை மனசார வழிபட்டு ஹ்ரீம் லம் ஹ்ரீம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்தையூ காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் ச மங்களம் பிரணமாமிகம் ஹ்ரீம் லம் ஹ்ரீம். இந்த தரணி கர்ப்ப சம்பூதம் நீங்கள் தட்டினீங்கன்னா வந்துடுங்க. இதில் கூகுளில் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை புக்கு நிறையா இருக்கும்.
ஆனால் அந்த முன்னாடி பிரயோக அட்சரம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது. அதில் வந்து அங்காரம்க்குரிய அட்சரம் ஹ்ரீம் லம் ஹ்ரீம், ஹ்ரீம் லம் ஹ்ரீம். முதலையும் கொடுக்கணும், பின்னாடியும் கொடுக்கணும். அதாவது பாலாவோட உபாசன மந்திரங்களே அப்படி தான் வரும். ஐம் க்ளீம் ஷோம் சௌம் க்ளீமாய் ஐம் க்ளீம் ஷோம் வரும். அதுபோல் தான் இது ஹ்ரீம் லம் ஹ்ரீம் தரணீகற்ப சம்பூதம் வித்தையு காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி கஸ்தம்ச மங்களம் பிரணாமிகம் ஹ்ரீம் லம் ஹ்ரீம். இந்த மந்திரத்தை ஒரு 21 முறையோ இல்லைனா 51 முறையோ சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை இரவு அங்காரகனுடைய வழிபாடு சாலச்சிறந்த வழிபாடு. பஞ்சமி திதி அன்னைக்கு, தேய்பிறை வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு விநாயகருக்கு தேங்காய் மாலை எத்தனை முடியுமோ தேங்காயை கோர்த்து மாலையாக சாற்றி அணிவிப்பது கடன் தீர்வதற்கான வழிவகுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு தேங்காயை யாருக்காவது தானமாக கொடுத்தாலும் தடங்கள் அகலும். ப்ளஸ் வந்து எல்லா நாளுமே கொடுக்கலாம், சனிக்கிழமைனே கொடுக்கறனால கடன் அகலுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் தீர்றதுக்கு நீங்கள் வந்து நிறைய நேரங்கள் குறித்து கொடுத்தாலுமே இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம். சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டு போய் நீங்கள் யாருக்காவது வந்து தேங்காயை தானமாக கொடுக்குறது, அது கொடுத்துட்டு போய் நேராக நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் இல்லை பேங்கில் கட்ட வேண்டிய பணமாக இருந்தால் அன்றைக்கி கட்டுறதா, இன்றைக்கி லீவாக இருந்தால் ஒரு வெள்ளை கலர் கவரில் போட்டு யாருக்காக கடன் தீர்க்கணும் உங்கள் பேர் எழுதி இவர்களுக்கு நான் கடனை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு கொடுத்தீங்கனாலும் கடன் தீர வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னதெல்லாம் எளிமையான விஷயங்கள். இதுபோக நிறைய பிரயோக முறை எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குங்க. எப்படி நம்ம ஒரு மிக்சி வாங்க போனால் கூட ஒரு 15 ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி நிறையா இருந்தாலும் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.